வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹோட்டலுக்கே போகாமல் வீட்டிலையே ரொம்பவே டேஸ்ட்டாக சைனீஸ் சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்காக நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கிக்கலாம். இதை வந்து பிரியாணி பீஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தந்தூரிக்கெலாம் வாங்குவோம்ல, அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அந்த ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் லைட்டாக தெளித்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கூட விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு பீஸாக சேர்த்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். ஹையில் வச்சோன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து வெளியே டக்குன்னு தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது பெரிய பீஸாக இருக்கிறதுனால. அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கலரும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த அந்த சிக்கனோட எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட ரொம்ப பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம தேவையான சாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். இதில் வந்து நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நம்மளுக்கு சாஸ்லேயே உப்பு எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சாஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு இதை வந்து அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது மேலே வந்து வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சைனீஸ் சிக்கன் ஃப்ரை வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே இதில் ஆட் பண்ணலை. பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே இவ்வளோ சாஸியாக சூப்பராக இருக்குல்ல, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த சைனீஸ் சிக்கன் ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா ஜோயல் பிரின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.